வணக்கம். வணக்கம். என்ன தாத்தா மெதுவாக பேசுகிறீங்க? இது இரவு நேரம். நான் சப்தம் இல்லாமல் பேசுவது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்ன தாத்தா சொல்கிறீங்க? எனக்கு எப்படி நல்லது என்றால், தூங்கின்னு இருக்கிறவங்க எழுந்துருவாங்க. அப்போ என்னால் பேச முடியாது. அதனால் அமைதியாக பேசுவது தான் எனக்கும் நல்லது. அப்போ எங்களுக்கு எப்படி நல்லது தாத்தா? இப்போது நான் அமைதியாக பேசினால்தான் என்னால் பேச முடியும். அதை உங்களால் கேட்க முடியும். எங்க நான் அமைதியாக பேசுவதனால்தான் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் பேச முடியும். அப்போது தான் உங்களால் கேட்க முடியும். நான் கராமரான கூச்சல் போட்டு பேசியிருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எழுந்துருவாங்க. அப்போ உங்களால் கேட்க முடியாது தாத்தா பேச்ச. கரெக்ட் தாத்தா, கரெக்ட் தாத்தா. தாத்தா ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் தாத்தா. ஸ்டோரி இல்லை, உண்மையே சொல்லுகிறேன். அன்றொரு நாள், அப்போதுதான் வருடங்கள் ஆரம்பித்தது. ஒருவேளை 33 வருடம் இருக்கலாம். வருடங்கள் ஆரம்பித்து 33 வருடங்கள் இருக்கலாம். அந்த சமயத்திலே நம்முடைய சகோதரன், ஐ எம் நாட் அ செல்ஃபிஷ், என்னுடைய சகோதரன் என்று சொல்வதை விட நம்முடைய சகோதரன் என்று சொல்வது தான் நல்லது என்று நினைக்கிறேன். அது உண்மையும் கூட. அவன் நம்முடைய சகோதரன். எப்போ எனக்கு சகோதரன் அப்போது உங்களுக்கும் சகோதரன். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். கரெக்ட் தான். அப்போ ஒரு மனிதன் இருந்தான். அவன் நல்ல மனிதன். அவன் செய்வது மற்றவர்களுக்கு பொறாமை பிடிக்கவில்லை. அவன் மீது பழியை செலுத்தி பழியை போட்டு அவனை கொன்றுவிட திட்டமிட்டார்கள். அதன்படியே செய்தார்கள். அந்த சகோதரன் சாகும் தருவாயில் இவர்கள் கொடுமைப்படுத்தி அவர் சாகும் தருவாயில் வந்துவிட்டார். அந்த சகோதரனுக்கு எவ்வளவு நல்ல புத்தி பாருங்க. அவங்கள மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த மரண சமயத்திலே உன்னுடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன என்று கேட்பார்கள். அதையும் எல்லோரும் நிவர்த்தி அதை அவன் ஆசை அவனுடைய ஆசையை என்ன சொல்கிறது, அவன் நிறைவேற்றி வைப்பார்கள். அந்த நிலையில் இந்த நம்ம சகோதரன் என்ன செய்தார் தெரியுமா? கடவுளிடம், அவங்க அப்பாவிடம் சாகும் தருவாயில் மன்றாடினார். என்ன மன்றாடினார் என்றால், நம்மை அடித்து கொன்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி என்று இவர் நினைத்தார். அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்பொழுது அவருடைய அப்பாவிடம் கேட்டார், அப்பா, இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரிந்தும் என்னை கொள்கின்றார்கள். இவர்களை மன்னியுங்கள். நிலைமையாத்தானே,
உண்மையும் அதுதானே. அவர்கள் என்னை வேண்டுமென்று தெரிந்தும் பொறாமையினால் என்னை கொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை அவர்களை ஓகே அவர்களை மன்னியும் என்று கேட்கலாம் என்று அந்த மரண தருவாயத்திலே அவர் நினைத்தார். ஆனால் ஒருவேளை அவர்கள் தெரிந்து செய்கிறார்களே இவர்களை மன்னியும் என்று கேட்டால், ஒருவேளை நம் தந்தை அவர்களை மன்னிக்காமல் போய்விட்டாலும் போய்விடலாம். நீங்கள் தெரிந்தும் என் மகனை கொல்கிறீர்களா என்று ஒருவேளை அவர்களை மன்னிக்காமலும் போய்விடலாம். அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா அவங்க அப்பா கிட்ட? அப்பா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க. தாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை மன்னியும் அப்பா, அவரை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று அவர் அவங்க அப்பாவிடம் கேட்டார். அவங்க அப்பாவுக்கு என்ன அதெல்லாம் தெரியாதா? யார் எந்த எண்ணத்தோடு செய்கிறார்கள்? ஒருத்தனை கொலை செய்ய வேண்டும் என்றால் என்ன கொடூரமான எண்ணத்தோடு அவர்கள் செய்கிறார் என்பது அப்பாவுக்கு தெரியாதா? என்னிடமே கதை சொல்ல வந்தாயா என்று அவரை நினச்சிக்கின்னு சரி என்று அவர்களை அவர் மன்னித்து விட்டார். குழப்பமாக இருக்கிறதா? நம் சகோதரனுடைய எண்ணம் நமக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்ன பொய் சொன்னாலும் பரவாயில்லை என்று மனதில் நினைத்துக்கொண்டு அவருடைய அப்பாவிடம், அப்பா, இவர்கள் தெரிந்தும் என்னை கொள்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று கேட்டால், ஒருவேளை அவர்கள் மன்னிப்பு பெறாமல் போய்விட்டாலும் போய்விடலாம். நீங்கள் தெரிந்தும் என் மகனை நீங்கள் கொள்கிறீர்களா, உங்களுக்கு மன்னிப்பே இல்லை என்று ஒருவேளை சொன்னாலும் சொல்லிவிடுவார். அப்படி என்று நினைத்து அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் இறைவனிடம், அவருடைய தந்தையிடம், பிதாவிடம், அப்பா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த இடத்துல சாகும் போகும்போதோ ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டார். அவங்க அப்பாவுக்கு இவர் பொய் சொல்கிறது தெரியாமலா போய்விடும். ஓகே, தன்னுடைய மகனுடைய நல்ல எண்ணத்தை அறிந்து கொண்டு அவர்களை மன்னித்து விட்டார். ஆம் சொல்வாங்களே, ஒருவருக்கு நாம் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டுமே என்றால் ஒரு சின்ன பொய் சொன்னாலும் அதில் தவறு இல்லை. அதே மாதிரி தான் இயேசுநாதர் தான் இறக்கும் பொழுது தன்னை கொன்றவர்கள் வேண்டுமென்றே தெரிந்து அறிந்து நம்மை கொன்றாலும் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு, அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இறைவனிடம், அப்பா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை தயவு செய்து மன்னியும் என்று மரண தருவாயத்திலே ஒரு ஆசையை வெளியிட்டார். அவருடைய கடமை என்ன? அப்பாவுடைய கடமை என்ன? ஒரு நீதிபதியின் கடமை என்ன? இவன் சாகும்போது இவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் தன் மகனுக்கு கொடுமை செய்தவர்களை மன்னித்து விட்டார். தாத்தா மன்னித்து விட்டாரா? ஆம் சொன்னாங்களே. நமது இறைவன் இறக்கும் மனம் கொண்டவர். பாருங்கள், தன்னுடைய தந்தையுடைய புத்தியே மகனுக்கும் இரக்கமுள்ள நெஞ்சு நமக்கு தீங்கிழுந்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்னும் தத்துவத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் தான் சாகும்போதும், சாகும் தருவாயத்தில்
தாகத்துக்கு இருக்கும் பொழுதும் தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அங்கே ஒரு சின்ன பொய்யை சொல்லிவிட்டார். என்ன பொய்? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என் தந்தையே என்று கேட்டார். அவருக்கு தெரியும், தன் மகனை பற்றி தன் தந்தைக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் இவனுடைய நல்ல எண்ணத்தை அறிந்து இவருக்கு தீங்கு செய்தவர்களை அவர் மன்னித்து விட்டார், மன்னித்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். வணக்கம்.